வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டெய்லி கான்வர்சேஷனில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இது கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த உதவி புரியும். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் தேவதை போல் இருக்கிறாள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, she looks like a fairy, he looks like a fairy. ஃபெர்ரின தேவதை, அவள் தேவதை போல் இருக்கிறாள் அப்படின்னா she looks like a fairy. she looks like a fairyனா அவள் தேவதை போல இருக்கிறாள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். தயவு செய்து காரை நிறுத்து அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்டாப் த கார். ஸ்டாப் பண்ணுறதுன்னா நிறுத்துறது. ஸ்டாப்புங்கிறது ஒரு வேர்ப். ஸ்டாப்னா நிறுத்து. தயவு செய்து காரை நிறுத்துனா ப்ளீஸ் ஸ்டாப் த கார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது, இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்னா, shall I bring you some water, shall I bring you some water. bring அப்படிங்கிறது ஒரு verb. bringனா கொண்டு வா அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, shall I bring you some water, shall I bring you some water அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னை அழைத்ததற்கு நன்றி, என்னை அழைத்ததற்கு நன்றி அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இன்வைட் பண்ணுறதுன்னா அழைக்கிறது, அதாவது ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு இடத்திற்கு செல்வதற்காக அழைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்வைட் பண்ணுறதுன்னா அழைக்கிறது. என்னை அழைத்ததற்கு நன்றி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. அல்லது அவனை அழைத்ததற்கு நன்றினா தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ஹிம். என்னை அழைத்ததற்கு நன்றினா தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் உன்னை அழைக்க மறந்து விட்டேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ forgot to invite you. forget அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் forgot. forgetனா மறக்கிறது. நான் உன்னை அழைக்க மறந்து விட்டேன்னா ஐ forgot to invite you. இன்வைட் பண்ணுறதுன்னா அழைக்கிறது, அதாவது நிகழ்ச்சி அல்லது ஒரு இடத்திற்கு வரும்படி அழைக்கிறது. ஐ forgot to invite youனா நான் உன்னை அழைக்க மறந்து விட்டேன் அப்படிங்கிற மீனிங்கை தருது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். எங்கேயாவது போய் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலாம். எங்கேயாவது போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, எங்கேயாவது போய் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ கோயிங் சம்வேர். சம்வேர் அப்படின்னா எங்கேயாவது. ஆர் யூ கோயிங் சம்வேர் அப்படின்னா எங்கேயாவது போய் கொண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிற மீனிங்கை தருது. ஸோ யாரையாவது பார்த்து எங்கேயாவது போயிட்டுருக்கீங்களா அல்லது எங்கேயாவது போய் கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்கு எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, ஆர் யூ கோயிங் சம்வேர், ஆர் யூ கோயிங் சம்வேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் இங்கே வருவானா அப்படின்னு எப்படி ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, வில் ஹி கம் ஹியர், வில் ஹி கம் ஹியர். அவன் இங்கே வருவானா. இதுவே அவள் இங்கே வருவாளா அப்படின்னு எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம், வில் சி கம் ஹியர், வில் சி கம் ஹியர் அப்படின்னா அவள் இங்கே வருவாளா. அவன் இங்கே வருவானா வில் ஹி கம் ஹியர், வில் ஹி கம் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர்கள் என் மீது பொறாமைப்படுகிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அப்படின்னா தே ஆர் ஜெலஸ் ஆஃப் மீ, தே ஆர் ஜெலஸ் ஆஃப் மீ. ஜெலஸ்னா பொறாமைப்படுகிற, அதாவது பொறாமை கொள்கிற அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஜெலஸ் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அவர்கள் என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அப்படின்னா தே ஆர் ஜெலஸ் ஆஃப் மீ, தே ஆர் ஜெலஸ் ஆஃப் மீ. அவர்கள் அவன் மீது பொறாமைப்படுகிறான், தே ஆர் ஜெலஸ் ஆஃப் ஹிம் அப்படிங்கிற மீனிங்கை தரும். அவர்கள் என் மீது பொறாமைப்படுகிறான், தே ஆர் ஜெலஸ் ஆஃப் மீ.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னை கிண்டல் அல்லது கேலி செய்யாதே அப்படிங்கிறோம்ல. ஸோ இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? என்னை கிண்டல் செய்யாத அல்லது கேலி செய்யாத அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா ப்ளீஸ் டோன்ட் டீஸ் மீ. ப்ளீஸ் டோன்ட் டீஸ் மீ. டீஸ் பண்ணுறதுனா கேலி செய்கிறது அல்லது கிண்டல் செய்கிறது. என்னை கேலி அல்லது கிண்டல் செய்யாத ப்ளீஸ் டோன்ட் டீஸ் மீ. ப்ளீஸ் டோன்ட் டீஸ் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீதான் என்னுடைய எல்லாமே அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் மை எவ்ரி திங். யூ ஆர் மை எவ்ரி திங். எவ்ரி திங்னா எல்லாமே. நீதான் என்னுடைய எல்லாமேனா யூ ஆர் மை எவ்ரி திங். ஆங்கிலத்தில் எப்படி நீதான் என்னுடைய எல்லாமே அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா யூ ஆர் மை எவ்ரி திங். யூ ஆர் மை எவ்ரி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். தயவு செய்து அவனை விட்டு விடாதீர்கள். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட். தயவு செய்து அவளை விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ப்ளீஸ் டோன்ட் லீவ் ஹர். ப்ளீஸ் டோன்ட் லீவ் ஹர். லீவ் பண்ணுறதுனா ஒரு இடத்தை விட்டு போகிறது அல்லது விட்டு விட்டுறது அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கணும். லீவுங்கிறது ஒரு வேர்ப். தயவு செய்து அவளை விட்டு விடாதீர்கள்னா ப்ளீஸ் டோன்ட் லீவ் ஹர். ப்ளீஸ் டோன்ட் லீவ் ஹர் அப்படின்னா தயவு செய்து அவளை விட்டு விடாதீர்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் என் வீட்டிற்கு வர வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஹாவ் டு கம் டு மை ஹவுஸ். யூ ஹாவ் டு கம் டு மை ஹவுஸ் அப்படின்னா நீங்கள் என் வீட்டிற்கு வர வேண்டும். யூ ஹாவ் டு கம் டு மை ஹவுஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். வாருங்கள் ஒன்றாக செல்ஃபி எடுப்போம். இதே எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா கம் லெட்ஸ் டேக் அ செல்ஃபி டுகெதர். வாருங்கள் ஒன்றாக செல்ஃபி எடுப்போம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? கம் லெட்ஸ் டேக் அ செல்ஃபி டுகெதர். டுகெதர்னா ஒன்றாக. செல்ஃபின்னா தெரியும், அதாவது மொபைலை யூஸ் பண்ணி எடுப்போம்ல. ஸோ அதான் செல்ஃபிங்கிறது. வாருங்கள் ஒன்றாக செல்ஃபி எடுப்போம்னா கம் லெட்ஸ் டேக் அ செல்ஃபி டுகெதர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இதை எப்படி தயவு செய்து தயங்காதே அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? தயவு செய்து தயங்காதே அப்படிங்க ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட்னா தயங்குறது. ஹெசிடேட் பண்ணுறதுன்னா தயங்குறது. தயவு செய்து தயங்காதேன்னு சொல்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் அலுவலகம் போய்கொண்டிருக்கிறானா? இதை எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம், கொஸ்டின் பண்ணலாம்னா இஸ் ஹி கோயிங் டு த ஆஃபீஸ். அவன் அலுவலகம் போய்கொண்டிருக்கிறானா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்னா இஸ் ஹி கோயிங் டு த ஆஃபீஸ். அவன் அலுவலகம் போய்கொண்டிருக்கிறானா. இதே அவள் அலுவலகம் போய்கொண்டிருக்கிறாளா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் இஸ் ஹி கோயிங் டு த ஆஃபீஸ். இஸ் ஹி கோயிங் டு த ஆஃபீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிற அல்லது விரும்புகிறாய். என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிற அல்லது என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட் டு சே. வாட் டு யூ வாண்ட் டு சே. சேன்னா சொல்லு அப்படிங்கிற சேங்கிறது ஒரு வேர்ப். சொல்லுங்கிற மீனிங்கை கொடுக்குறது. என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னா வாட் டு யூ வாண்ட் டு சே. வாட் டு யூ வாண்ட் டு சே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இங்கு நான் விடை பெறுவதை சொல்லவே இங்கு வந்தேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? விடை பெறுவதை, அதாவது போய் வருகிறேன்னு சொல்லுவோம்ல, அவன் அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா ஐ கேம் ஹியர் டு சே குட் பை. குட் பைன்னா போய் வருகிறேன், அதாவது விடை பெறும்போது சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. நான் இங்கு விடை பெறுவதை சொல்லவே இங்கு வந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா ஐ கேம் ஹியர் டு சே குட் பை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ அவனுக்காக காத்திருக்க வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? நீ அவனுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா யூ மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் ஹிம். நீ அவனுக்காக காத்திருக்க வேண்டும்னா யூ மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் ஹிம். நீ அவளுக்காக காத்திருக்க வேண்டும்னா யூ மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ். யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ்.
கார்ஜியஸ்னா சிறப்பான, ஆடம்பரமாகவும் அழகாகவும் உள்ள அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். கார்ஜியஸ்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், அழகாக இருக்கிறீர்கள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொன்னால் யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ், அதாவது நீங்கள் வந்து அழகாகவும் ஆடம்பரமாகவும் சிறப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குறது. யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் அப்படின்னா நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த விருந்து திகைக்க வைக்கிற அளவுக்கு அல்லது வியப்புக்குரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? திஸ் பார்ட்டி இஸ் அமேசிங், திஸ் பார்ட்டி இஸ் அமேசிங். அமேசிங்னா திகைக்க வைக்கிற அல்லது வியப்புக்குரிய அப்படிங்கிற மீனிங்கை தருது. இந்த விருந்து திகைக்க வைக்கிற அளவுக்கு அல்லது வியப்புக்குரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? திஸ் பார்ட்டி இஸ் அமேசிங், திஸ் பார்ட்டி இஸ் அமேசிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் உன்னை எனது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ டு மை ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னா அறிமுகப்படுத்துறது. நான் உன்னை எனது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்னா ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ டு மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நான் உன்னை எனது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். வாண்ட்னா விரும்புறது, வாண்ட்டுங்கிறது ஒரு வேர்ப். இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.